சூப்பர் வேற லெவல். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சம்மர் ஹாலிடேஸில் பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க. டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நேந்திரம் பழம் வச்சு இன்றைக்கி நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழம்பொரி ரெசிபிக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml கப் மெஷர்மெண்ட். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அது சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை கரைச்சிக்கணும். ஸோ முதல்ல நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு மாவு வந்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் மாவை கரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. பழத்தை நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ மாவை நல்லா கரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மாவை கரைச்ச பிறகு இதில் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம நேந்திரம் பழத்தை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 4 நேந்திரம் பழம் நல்ல பழமாக எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 ஓரத்தையும் கட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நீளமாக நறுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பீஸஸாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டேஸ்டெல்லாம் பண்ண முடியாது. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது பழம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டான நேந்திர பழம் நீங்கள் வந்து வாங்கி செஞ்சிங்கன்னா பழம்பொரி சூப்பராக வரும். வாழைப்பழம் ரெடி பண்ணியாச்சு, மாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? பீசஸை ஒன்று ஒன்றா மாவில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ ஒன்று எடுத்து நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா அருமையாக கோட்டாக இருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸோ நான் வந்து பேனில் தான் இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரை செய்ய போகிறோம். எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சாச்சு. நல்ல சூடாக இருக்குது எண்ணெய். நான் ஏன் பேனில் செய்கிறேன்னா நம்ம பீசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைனா நீங்கள் கடாயில் போட்டிங்கன்னா எல்லாம் போடும்போது சேர்ந்து ஒட்டிக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி நல்லா வருது பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதை ஃப்ரை பண்ணலாம். மாவில் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் கடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து பழம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பழத்தை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துடணும். ஸோ நம்மளோட பழம் பொரி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே கரண்டியில் வருமானு பார்க்குறேன். ஸோ வந்துருச்சு, எடுத்துகிட்டு போகிறேன். டன் 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 டன். இங்கே பாருங்க, ஆஹா, கீழே விழாமல் இப்போ எடுத்துடணும். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பேட்சஸில் பொரித்து எடுத்துருங்க. ஃப்ளேம் வந்து நான் மீடியம் ஹையில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு, நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈவன் டோன் வந்த பிறகு நம்ம பழமை எடுத்துடலாம். நம்மளோட பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்ச உடனே இந்த மாதிரி சூடாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
பிரமாதமான பழம்பொரி ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. நல்ல பழுத்த பழமாக வாங்கி இது செஞ்சிங்கன்னா இது ஒன்று தான் பத்தாதுங்க. நான் ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. சூப்பர், வேறு லெவல். ஸோ ரொம்பவே ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.